பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம், நல்ல சரீர சுகபலம், இருதயத்திற்கு மிகுந்த ஆறுதல் உண்டாவதாக என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன். முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வரும்படி 80 வயது நிரம்பின மோசேயை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். மோசே பார்வோனுக்கு முன்பாய் நின்று, என் ஜனத்தை போகவிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னபோது பார்வோன் ஜனங்களை போக விடவே இல்லை. அதனால மோசே சோர்ந்து போகவில்லை. காரணம், தேவன் சில காரியங்களை மோசேக்கு முன்கூட்டியே சொல்லியிருந்தார். பலத்த அடையாளங்களையும் பலத்த காரியங்களையும் நான் எகிப்தியர் மேல் வருவிக்க பண்ணுவேன். அதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை போக விடாதபடிக்கு அவனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன். காரணம், 400 வருடத்திற்கு மேலாக முழு இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த எகிப்தில் கொடிய வேதனைகளை அனுபவித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த எகிப்தியர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கம் காட்டவே இல்லை. கடினமான வேலைகளை அவர்களை கொண்டு செய்ய பண்ணினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மனமடி உண்டாகத்தக்கதாய் எகிப்தியர்களும் எகிப்தின் அரசனும் நடந்து கொண்டான். இதையெல்லாம் ஆண்டவர் மனதில் வைத்துதான் மோசையை கொண்டு உடனே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வராம, நம்ம ஊரில் வட்டியும் முதலுமாக என்று சொல்லுவார்கள், அதுபோல 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்த பாடு வேதனைகளை சில மாதங்களிலே எகிப்தியர்கள் அனுபவிக்கும்படி தேவன் அந்த தேசத்தின் மீது தன்னுடைய நீதியை வெளிப்படுத்தினார். பிறகு 10 விதமான வாதைகளால் எகிப்தியரை கர்த்தர் வாதித்தார். அந்த காலத்தில் அந்த தேசத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்தார்கள். இருந்தாலும் எகிப்தியர்களுக்கு உண்டான பாதிப்புகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாகவே இல்லை. அதிலேயே எகிப்தியர்கள் சில காரியங்களை கற்றுக்கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களின் தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்து நமக்கோ துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே எப்படியாவது சீக்கிரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு அனுப்பிவிட வேண்டும், அப்போதான் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக வாழ முடியும் என்கிற நிலைக்கு எகிப்தியருடைய மனநிலை மாறத்தக்கதாய் கர்த்தர் பலத்த அதிசயங்களை கர்த்தருடைய ஜனங்களுக்காக எகிப்திலே கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்படி 80 வயசுல மோசே பல போராட்டங்கள் மத்தியில் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்தார். மோசே வழியாய் அவ்வளவு அடையாளங்களை செய்த ஆண்டவர் திரும்ப மோசையை பார்த்து ஒரு காரியம் சொல்லுகிறார். விடுதலை பயணம் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம், அதில் 10வது இறை வார்த்தை. அப்பொழுது ஆண்டவர் கூறியது, நான் ஓர் உடன்படிக்கையை செய்கிறேன். எந்த நாட்டிலும் எந்த மக்களினத்திற்கும் செய்யாத அரும்பெரும் செயல்களை நான் உன் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் செய்வேன். உன்னை சூழ்ந்துள்ள மக்களினத்தவர் அனைவரும் ஆண்டவரின் செயல்களை காண்பர். ஏனெனில் நான் உன்னோடு இருந்து திகிலூட்டும் செயல்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணினார். இது ஆண்டவர் மோசையோடு செய்த
இரண்டாவது உடன்படிக்கை, அதாவது எகிப்துக்கு போவதற்கு முன்பாக மீதியான் வனாந்தரத்தில் வைத்து முட்செடியில தரிசனமான போது ஆண்டவர் சில காரியங்களை மோசையோடு பேசினார். அந்த பிரகாரம் எகிப்தில் நடந்தது. இப்போ ஆண்டவர் உடன்படிக்கை மறுபடி புதுப்பிக்கிறார். இது வனாந்தரமான வழியில் இந்த காரியம் எங்க வச்சு நடக்கும் என்று சொல்லுகிறார் என்றால், இவர்கள் போய் சேரக்கூடிய கானான் தேசத்தில் கர்த்தர் இன்னும் அதிசயமான காரியங்களையும் வியத்தகு காரியங்களையும் அற்புதங்களையும் செய்து சுற்றி இருக்கிற தேசத்தார் பிரமிக்கத்தக்க விதத்தில், ஆச்சரியப்படத்தக்க விதத்தில், திகில் உண்டாகும் விதத்தில் ஆண்டவர் மோசையை கொண்டும் முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வதாய் வாக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தலைவனாய் இருந்த மோசையை கொண்டு பலத்த காரியங்கள் செய்தது போல உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய வேலைகளில் இனி வருகிற காலங்களில் பிரத்யேகமாய் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கண்டு உணருமாறு கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே எந்த காலத்தில் ஆனாலும் இந்த வசனங்களை உறுதியாய் விசுவாசித்து பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது. கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்கள் மேன்மையாய் உயர்த்தப்படுவீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒப்புக்கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இறை வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களின் பிரகாரமெல்லாம் நடத்துவீராக, உயர்த்துவீராக. செழிப்புள்ள காலங்களும் சமாதானத்தின் காலங்களும் இவர்களை சூழ்ந்து கொள்வதாக. இனி வருகிற காலங்களில் இவர்கள் மிகுந்த சமாதானத்தோடு கர்த்தர் எங்களுக்கு வாக்கு பண்ணின பிரகாரம் எங்களை நடத்தினார் என்று ஸ்தோத்தரிக்கத்தக்கதாய் கர்த்தர் கரம் பிடித்து நடத்தும். நீர் அப்படி செய்கிற தயவை நினைத்து நான் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. சமாதானம்.